கை வச்சா தான் கண்ணாடின்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. எங்கள் வீட்டிலங்க இப்போ ஒரு 6-7 வருஷம் இருக்குங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு 2 அடிக்கு செவுத்தை ஃபுல்லாக கொத்தி பூசணுங்க. இந்த மாதிரி சுண்ணாம்பெல்லாம் பத்து பத்தாக விடுது, செவரெல்லாம் அரிக்குது அப்படின்னு. இப்போ ஒரு 5-6 வருஷம் கூட இல்லை, மறுபடியும் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மாதத்தில் ஒரு தடவைக்கு வந்து இந்த மாதிரி சுண்ணாம்படிக்கிறதே வேலையாக இருக்குது. இதுக்கு ஏதாவது பர்மனெண்ட் சொல்யூஷன் இருந்தால் யாராவது சொல்லுங்கள். கடையில் என்னென்னமோ கெமிக்கல் விற்கிறாங்கன்னு வாங்கி அதையெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோங்க. இருந்தாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இது 1 வீக்கு சுண்ணாம்படிச்சு நல்லா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஸ்டீமரில் கூட்டுறப்பெல்லாம் அந்த டஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே பறக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக செவரே இங்கே பாருங்கள், அந்த சிங்க் கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா செவரே அரிச்சிருக்கும். இந்த மாதிரி ஆகி அசிங்கமாக இருக்குங்க. குட்டி போன வலுவோட மோசமாக இருக்குது. அது என்ன பிரச்சனைனால இப்படி இருக்குதுன்னு என்னென்னு கண்டே பிடிக்க முடியல. கொத்தி பூசாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. கொத்தி பூசி விட்டு லிக்யூடு வாங்கி அடித்து அப்போ இந்த தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் இருக்குதுன்னே தெரியலைங்க. இது பார்க்குறப்பெல்லாம் இது சரி வேறு பக்கம் போய் வீடு வாங்கி கட்டிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னாலும் நம்ம பார்க்குற இடமெல்லாம் இப்போ இந்த பிரச்சனை தான் இருக்குது. முன்னெல்லாம் நாங்கள் பிறக்காதுக்கு முன்னாடி கட்டின வீடெல்லாம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. இப்போ கட்டுற வீடெல்லாம் தான் இப்படி இருக்குது. என்ன பிரச்சனையாக இருக்கும்?